உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைவற்றும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை, நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும், பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற, அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை, உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். நம்ம நேற்று நல்ல மீட்டிங் அமைஞ்சது. நேற்று ரொம்ப ஒரு நல்ல செஷனாக இருந்தது. நேற்று காலையிலையும் இந்தி செஷனும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நமக்கு ஒரு 50 லீடர்ஸ் நிச்சயமாக கிடச்சிருக்காங்க. அதில் 30வது சீரியஸ் லீடர்ஸாக இருக்காங்க. அவங்க போதும், இந்தியா முழுசாக பரப்புறதுக்கு அவங்க போதும் அப்படின்றது ரொம்ப தெளிவாயிடுச்சு. அதாவது நார்த்லேயும் சவுத்லேயும் சேர்த்து எல்லோரும் போதும். சவுத்தில் ஒரு 25, கிட்டத்தட்ட 20 லீடர்ஸ், சீரியஸ் லீடர்ஸ் வந்திருக்கீங்க. அப்போ 25 பேராவது அட்டன் பண்ணுறீங்க, 20 பேராவது சீரியஸ் லீடர்ஸ், அது போதும். 20 லட்சம் பேரை உருவாக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 50 லட்சம் பேரை உருவாக்கும். அது போதும். அது ரொம்ப பெரிய லெவலில் போகும். அதனால் கவலைப்படாதீங்க. பெரிய விதமாக வேல்ஸ் அகாடமியில் மைண்ட் ரினிவல் ரொம்ப பெரிய விதமாக இந்தியாவிலே ஒரு புரட்சியை கொண்டு வரப்போகிறது. அது மாத்திரம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அந்த புரட்சி எப்படி வரும்னா, உங்கள் வாழ்க்கையின் மாற்றம் தான் பெரிய புரட்சியாக இருக்கும். பாருங்கள், ஜனவரி 1 2024 பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க பாருங்கள். அதுதான் அந்த புரட்சியின் ஆரம்பம். இது ஒரு ஆளுக்கு 2 ஆள் கிடையாது, எல்லாருக்கும். நார்த் இந்தியாவில், சவுத் இந்தியாவில், தமிழ்நாட்டிலையும் எல்லாம் பெரிய மாற்றம் இந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது தான் பெரிய புரட்சி வெடிக்கும். ஏன்னா எப்படியும் புரட்சி வெடிச்சே ஆகணும். எல்லா சரித்திரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே விதமாக ரொம்ப நாள் போகாது. கொஞ்ச நாள் போயிட்டா அப்புறம் திடீர்னு அந்த புரட்சி வெடிச்சு தான் ஆகணும். அதுவும் இங்கே கடவுள் இன்வால்வ் ஆகிருக்கிறார். கடவுளே சொல்கிறாருன்னும் போது அந்த புரட்சி வெடிச்சு தான் ஆகும். 20 வருஷமாக என்கிட்ட சொல்லியிருக்காரு. 22 வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தொடக்கத்தில் பேசுனது எவ்வளோ உண்மை அப்படின்றத பார்த்துட்டே இருக்கிறோம். எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. ஒன்றுமே தெரியாத என்ன, அதாவது எல்லார போலையும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த என்ன திருப்பி திடீர்னு கூப்பிட்டுட்டு எல்லா கிளியரன்ஸ் சொல்கிறாரு. எப்படி புரியும்? 22 வருஷம் முன்னாடி ஒரு மண்ணும் புரியல. அவர் சொல்கிறது எதுவுமே புரியல. எவ்வளோ மதத்துக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனார் பாருங்கள். அப்புறம் 8 மதங்கள், 8 மதங்களுக்குள்ளே போகிறேன். நான்லாம் எதிர்பார்க்க கூட இல்லை. எல்லாம் விட்டுட்டு 8 மதங்களுக்குள்ளே கொண்டு போகிறார். சைவம், வைணவம், ஓகேங்களா? சைவம், வைணவம் சமயங்கள், ஓகே, மதங்கள் கூட இல்லை, அதுக்குள்ளே கொண்டு போனார். வேதம், புராணம், உபனிஷதம், ஓகேயா? அப்புறம் பைபிள், குரான், அப்புறம் டோரா, அதுக்கப்புறம் ஜுதாயிசம் என்னன்னு சொன்னார். அப்புறம் இது ஜெயினிசம், புத்திசம், சிக்கிசம், இதெல்லாமே என்ன சொல்லுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பாருங்கள். எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரு. மனுஷங்க எப்படி என்ன பண்ணிட்டாங்க அதை அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரு. எல்லாமே எங்கே கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு காமிச்சு கொடுத்தாரு. ரொம்ப பிரமாதமாக தமிழ் இலக்கியத்தில் எவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்தாரு. தமிழ் இலக்கியத்தில் பிளெயினாக எந்த மதமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக வாழ்வியலை சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா? வாழ்வியலும் இறையியலும் அவ்வளோ தெளிவாக இருந்தது.
அந்த தெளிவான விஷயத்த எல்லாம் போட்டு ஒரு கலக்கு கலக்கி 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 கடைசியில் தமிழ் சங்கத்தில் கடை சங்கத்தில் வந்து நின்றுது. கடை சங்கத்தில் 8வது நூற்றாண்டில் 7வது நூற்றாண்டில் பக்தி மார்க்கம் வந்தது. அதில் பாருங்கள், அதில் தொடக்கம் வந்து திருவள்ளுவர் வர்றார். திருவள்ளுவர் அற்புதமாக ஃபஸ்ட்டு செஞ்சுரியிலே தொடங்கி வைக்கிறார். ஆனால் 6-7 செஞ்சுரி ஆகுது கடை சங்கத்துக்கு வர்றதுக்கு. அது 6-7 செஞ்சுரி. 1வது செஞ்சுரியில் அவர் சொல்கிறாரு, 7வது செஞ்சுரியில் தான் பக்தி மார்க்கம் தொடங்குது. அப்போது அவ்வளோ தடைகள் பாருங்கள், கெட்ட சக்தி அவ்வளோ தடை பண்ணி பார்த்தான் இதை நிறுத்துறதுக்கு. ஏன்னா விஜயநகர பேரரசு எல்லா அரசங்களும் இங்கே இருந்தது பாருங்கள். தமிழ் இல்லாமல் பாக்கி எல்லா லாங்குவேஜும் வந்து அட்டாக் பண்ணிச்சு, நிறைய அட்டாக் பண்ணிச்சு. விஜயநகர பேரரசெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பல்லவ பேரரசெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணிச்சு தமிழ்நாட்டுக்கு. அப்போது அந்த விஷயங்கள்லாம் கடந்து அப்புறம் கடை சங்கம் ரொம்ப தெளிவாக இதை எடுத்துக்கிட்டு சைவம் வைணவம்னு பக்தி மார்க்கம் வந்தது. 14வது நூற்றாண்டில் தான் சித்தாந்தம் வெளியே வருது, சரியான சித்தாந்தங்கள் எல்லாம். அப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக எவ்வளோ தெளிவாக இதை கொண்டு போயிருக்காருன்றது. உண்மையாகவே இதெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருந்தேங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் ஒரு விஷயம் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டு இருந்தேங்க. என்னை மாத்திரம் தலையில் அடித்து கொண்டு வரலன்னா எனக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. அப்போ தெரியும் போது தான் வெறி வர வச்சார் உள்ள. பாத்தியா அப்படின்னு. பாரு, இப்படி தான் இருக்கிறாங்க ஜனங்க. இதை பாரு, இவ்வளோ பெரிய விஷயம் பாரு, இதை கூட தெரியாமல் இருக்கிறாங்க பாரு. இது பார்த்தியா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தியா, அது கூட தெரியாமல் இருக்காங்க பார்த்தியா, அது பார்த்தியா எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தியா, இது கூட தெரியாமல். அப்படியே ஒரு விஷயம் சொல்லும் போதும் அப்படியே கப்புன்னு வயிறு அப்படியே எரிஞ்சுது. ஷோ, இவ்வளோ பெரிய விஷயமா, இது எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் தெரியாமல் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்காங்களே ஜனங்க. அப்போ அந்த ஆர்வத்தை தூண்டி விட்டார். அதனால தான் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இவருக்கு வேலையே இல்லை, இவர் இறங்கி இன்னும் மைண்ட் ரினியூவல் பேசிகிட்டு இருக்கிறார், காலையில் ராத்திரியெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, இதை மாத்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன், தெளிவாக வந்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி வெற்றியாளர் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி வெற்றியாளர் யாருமே இருக்க மாட்டாங்க, உண்மையாங்க. அதுவும் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் 20 வருஷம்லாம் பாடுபட வேண்டிய வராது. எல்லாம் புட்டு தெளிவாக வைக்கிறேன். அதாவது எப்படி கஷ்டப்பட்டு என்ன முயற்சி பண்ணி என்ன ஆராய்ச்சி பண்ணி எடுத்தோமோ அதை ரொம்ப சிம்பிளாக காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப சிம்பிளாக ஃபாலோ பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப கிளியராக வந்துடலாம், கிளியராக வெளியே வந்துடலாம். பெரிய ஒரு வெற்றி வாழ்க்கை. அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியுன்றதே அதே பெரிய வெற்றி வாழ்க்கை. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இதுதானா விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு ரொம்ப தெளிவாக உட்காடுறீங்க பாருங்கள், அதை விட வேறு வெற்றி வாழ்க்கை தேவையே இல்லை. அதை விட பெரிய விஷயம் என்னென்னா, தெளிவடைஞ்சோடனே அந்த கடவுள் கூட உறவாட தொடங்குவீங்க. அவ்வளோ தெளிவாக இருப்பார், உங்கள் கூட இருப்பார், ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார், எல்லாமே சொல்லிக் கொடுப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்சிடும், உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடும். அப்பா, உலகத்துலேருந்து இப்படி ஒருத்தன் வந்திருக்கிறான்டா, கெட்ட சக்தின்னு தப்பிச்சு வந்திருக்கிறான், வா நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். உங்களுக்கு என்ன வேணாலும் தருவாருங்க. பாருங்க, 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். என்ன வேணாலும் தருவார், நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார், என்ன சந்தோஷம் வேணால் கிடைக்கும். நம்ம இதை விட்டுட்டு தான் ஓடுறோம், அங்கே எங்கே ஓடிட்டுருக்கோம். தெரியாதால் தான் ஓடுறோம். தெரிஞ்சால் யாருன்னா செய்வாங்களா? தெரிஞ்சால் யாருமே எங்கேயுமே போக மாட்டீங்க. பாருங்கள், தெரியாத கூட்டம் தான் கும்பலாக அங்கங்கே போயிட்டுருக்கு. நம்ம தெரிஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன், அவ்வளோ தெளிவாக உட்காந்துருவோம், எங்கேயும் ஓட மாட்டோம், எல்லாம் நம்ம வீட்டுக்கே வந்துடும். எவ்வளோ பெரிய நன்மைக்கு நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. இதுதான் நம்ம 20 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கோம், 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டே இருக்கிறோம். இதை நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா போதும். ராத்திரி இன்றைக்கும் ராத்திரி 9லேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கும், 9லேருந்து 9:30 வரைக்கும் ஹிந்தி இருக்குது, 9:30லேருந்து 10 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி செஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்குறோம். ஞாயிற்றுக்கிழமை மறக்கவே மறக்காதீங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாவது 5லேருந்து 7 மணி உட்காருங்க. எந்த பிஸியும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவைங்க இது. வாழ்க்கையில் தேவையானதை நம்ம செய்கிறோம். சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் டெம்பரரி தானே, வருமானத்துக்கு எதனா ஒரு விஷயத்துக்கு தானே போகிறோம். விட்டு தள்ள முடியாதா? 2 மணி நேரம் இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு எடுக்க முடியாதா? நான் சொல்கிறேனே, 20 வருஷம் ரிசர்ச் பண்ணதை அவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம், அதை எடுக்கக்கூடாதா? அதனால் தயவுசெய்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெடி ஆகுங்க. அப்புறம் நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் எப்பவுமே சொல்லுவோம், அதாவது எந்த மதத்தையும் நம்ம கீழே போடலை. எந்த மதத்தையும் 8 மதத்தை நம்ம ஆராயிரோம் பாருங்கள்.
எந்த மதத்தையும் கீழே போடல. ஆனால் அந்த மதத்தில் இருக்கிற உண்மையான விஷயங்களை எடுத்து சொல்கிறோம். அப்போது ஆக்சுவலாக அந்த மதவாதிகள்லாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கேட்கணும். ஆனால் கேட்க மாட்டாங்க. மதத்தில் மூழ்கினவங்க கேட்கவே மாட்டாங்க. எங்கள் மதம் தான், நாங்கள் இப்படி தான் செய்வோம், எங்களுக்கு இப்படி தான் தெரியும் அப்படின்னு உட்காந்துருவாங்க. அது கெட்ட சக்தியோட வேலை பாருங்கள். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். அதனால் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். யாரையும் நம்ம வேதனைப்படுத்தவும் விரும்பல. ஆனால் உண்மையை சொல்கிறோம். உண்மை வேதனைப்படுச்சுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உண்மைதான், பக்கா உண்மை. ஆதாரத்தோடு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆதாரத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் ஆதாரத்தோடு சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால் அவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். தொடர்ந்து கேளுங்கள். பெரிய வெற்றி வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி 9லேருந்து 10 நம்ம இதுக்கு உட்கார்றோம். 9லேருந்து 9:30 ஹிந்தி இருக்குது. உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.